ஆரம்பிக்கலாமா? நாகபதியா நாகபதியா, இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. ஒரு வாரம் ஓடின படத்துக்கு நடிகருக்கு அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மத்தவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படி எல்லாம் பஞ்சு டேலக்க பேசுற நீ என்ன பெரிய பருப்பா? 200 கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். இந்த எகத்தாளம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத. பல்லெல்லாம் ஏகிருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன் மேடம் வெறுப்பு தானே. கருவாயா நிறுத்துறா. உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு கிடைக்கணும் மேடம். என்ன பீலிங் ஒரே பீலிங். பேசுறதுக்கு அதில் என்ன போய் சுவத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா நான் செவுத்த நக்கிட்டு தான்டா இருப்பேன். ஏன் உருமுற? எல்லாம் உங்க குடல உருவத்தை. நாயே பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க. இத அவுத்து விட்டாங்க. நாயே இதுல பேரே இது. உங்க நாய் கூப்பிட கூடாது எத்தனை சொல்லிருக்கேன். ஆட ஒக்கமக்க. அதுவும் சரிதான். மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது. என்ன சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுறேன். டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. காலையில வளையொலிய திற சீமான் 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 சீமான், ராத்திரி மூடு சீமான் சீமான் சீமான். இப்பவே இந்த ஆட்டம் மக்களுக்கு பிடிச்ச போது காமெடி என்றா நீ உன்னை பார்க்காம தூக்கமே வரமாட்டேங்குதுடா கோமாளி கோமாளி. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. இன்னும் 6 மாசம் போச்சுன்னு வச்சுக்க. பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு. 26ல தெரியும் என்ன பண்ணிருக்கேன். வெளுத்து வாங்குறேன் பாரு. ரஜினிகாந்த சந்திச்சுட்டார், ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்துக் கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன? சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி? அதுக்கு பேர் என்ன? மத்திய அரசு விருந்தாளிகளை வரவேற்க வேண்டியது மாநில அரசோட கடமடா முட்டா பயல. மாநில அரசு சார்பா இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின், அவங்க தானடா முட்டா பயல. நீ சங்கி மட்டும் இல்ல, சங்கியோட சேர்த்து மங்கேனி தான். கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ செய்யற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ? என் மண்டையில இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தால்தான் நீ குடுங்க கூட முடியாது. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். நீ என்ன வேணாலும் பேசிக்க, வாடகை வாய்களை வச்சு கத்து. அவர் முன்னேறுவார், இவர் பண்ண 26ல என் ஆட்டத்தை நீ எதிர்கொண்டுறா. நீ எதிர்கொண்டு பாக்க. அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? தம்பி, நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். போடு, என்ன ஜெயில போடு. இப்ப 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்க 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? இங்க 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்க போனா 20 மணி, அங்க போனா 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சு வெளியில வந்தா கொன்றுவேன். இவ்வளவு பெரிய திறமையை வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஊருக்குள்ள உங்களால எப்படி சார் இருக்க முடியுது? குயில போடுச்சு கூண்டில் அடிச்சு பாட சொல்லுகிற உலகம் இது, பாட சொல்லுகிற உலகம். மயில போடுச்சு கால போடுச்சு ஆட சொல்லுகிற உலகம், ஆட சொல்லுகிற உலகம். இப்பவே நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. ஐயோ 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 எப்பா என்ன பிரதர், ஒரு ரொமான்டிக்ல கூட்டத்துக்கு ஓடி வந்துட்டீங்க? இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு, வேணுமா? போதும் இதுக்கு மேல தாங்காது. அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா
உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். ஏய் என்கிட்டயே கதை விடாத. அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கம் டு மை ரூம். பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற, அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள், அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்க இருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்க இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க சார், இல்ல நான் அசிங்கமாயிடும். கிளம்புங்க. 10 நிமிடம் பேசியவனைத்தான் சீமான்ட்ட சொல்லு, நம்பி விட்டு போறோம்னு சொல்லு, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு. 10 நிமிஷம் பேசணுன்றதை விட்டு போவாங்களா? வாய மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.